இன்றைய பணித்துளிகள் தலைப்பு அற்ப பிரயோஜனம் உள்ளது. வசனம்: சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலக்கி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. 1 தீமோத்தேயு 4:7. மனசாட்சியில் சுருண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசத்திற்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலக்கி போகிறார்கள். 10 கற்பனைகளை கை கொள்வது வெகு கடினம் என்கிறார்கள். இச்சை அடையாமல் இருக்க முடியாது. எப்படி லாகிரி வஸ்துகள் உபயோகிக்காமல் இருக்க முடியும்? எப்படி உல்லாசமாய் சலாபமாய் நண்பர்களுடன் நேரம் செலவழிக்காமல் இருப்பது எப்படி? இரவு விடுதி, களியாட்டம், நடனம், இரவு கேளிக்கை என்று இல்லாமல் இருப்பது? கடவுள் மனிதனை படைத்ததின் நோக்கமே எல்லாவற்றையும் அனுபவிக்கத்தானே. அதோடு மாத்திரமல்ல, பலதார மனங்கள் ஓரின சேர்க்கையை ஆதரித்தும் செயல்படுத்தியும் வாழ்கின்றனர். மேலும் விவாகம் பண்ணாதிருங்கள். தேவனை படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் கட்டளை கொடுக்கிறார்கள். இவர்களை இயேசுவானவர் மாயக்காரரை என்று அழைக்கிறார். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலக்கி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். மத்தேயு 15:8-9. சீர்கேடான வீண் பேச்சு, கட்டுக்கதைகள், வீடுகள் தோறும் போய் வீணாய் நேரத்தை செலவழிப்பதும், துணிகரமான பாவங்களை சமரசம் பண்ணுவதும், பெற்றோரை கனம் பண்ணுவதில் அசட்டையாய் இருப்பதும், ஏழை எளியோர் மேல் இறங்காமல் கடினமாய் செயல்படுவதும், பொய் சாட்சிக்கு உடந்தையாய் இருப்பதும், தேவனுக்கு விரோதமானது என்பது அறிந்தும் துணிகரமாக வாழ்கிறார்கள். துணிகரமான பாவங்களுக்கு அடியனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் முத்தமாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். சங்கீதம் 19:13. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகியும் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. 1 தீமோத்தேயு 4:8. சோம்பலாய் இராமல், வீடு வீடாய் திரியாமல், அலப்புகிறவர்களோடும் வீணாய் பேசுகிறவர்களோடும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களோடும் விட்டு விலகி ஓடு. நம்மை காத்து கொள்ளுவோம். எது மேன்மையான தேவ பக்தி? எலியாவை போல் பக்தி வைராக்கியமாக தேவனுக்கு பயந்து வாழ்க்கை வாழ்வோம். பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாயையும் 7000 பேரை இஸ்ரவேலில் மீதியாக வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். கடைசி நாட்களிலும் தேவன் ஒரு மீதியான ஜனம் கூட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் எந்த பக்கம்? ஜெபம். பிதாவே, இந்த அற்ப உலகத்தில் இச்சைகளை ஒதுக்கி தள்ளிட உம்முடைய கிருபையை தாரும். ஆமீன்.